தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதுவரை இது பற்றியான விரிவான தகவல்களையோ விஷயங்களையோ ஊடக ரீதியாக கூட முழுமைப்படுத்தவில்லை. திமுகவை பொறுத்தளவு யார் யாரெல்லாம் சந்திச்சு பேசுகின்றார்களோ, வெளிப்புறத்தில் பேசுகின்றார்களோ அனைத்தையுமே அது அவர்களுடைய கருத்து என சொல்லி ஒரு புறம் இப்படி சொல்லிவிட்டு மறுபுறம் திமுகவுடைய கூட்டணி சுமூகமாக தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் காங்கிரஸ் பதிவு பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? செல்வ பெருந்தகை அவர்கள் தான் இப்படி பதிவுகளை வெளியிடுகிறார். அவரை பொறுத்தவரையில் இருதலை கொள்ளி எறும்பாக இருக்கிறார். ஒரு பக்கம் காங்கிரஸ் மேலிடத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மாநிலத்தில் திமுகவுடன் கூட்டணி இருக்க வேண்டும் என்று உறுதியாக அவர் நம்புகிறார், உறுதியாக அவர் எதிர்பார்க்கிறார். அதில் அவருடைய காட்டு உறுதி மிகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதனால் தான் பொதுவாக யாராவது தனிப்பட்ட முறையில் யாராவது திமுக எதிராக கருத்து வெளியிட்டால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை வெளியிடுகிறார் என்று கூறிவிடுகிறார். காங்கிரஸ் மேலிடம் கூறுவதை தான் நான் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு போய்விடுகிறார். அது ஒரு நடுவலாகத்தான் இருக்கிறது. இல்ல, மணிசங்கர் ஐயரோ அல்லது மற்ற மூத்த தலைவர்களோ அந்த மாதிரி குறிப்பிடும் பொழுது திமுக பற்றி விமர்சிக்கும் போது கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதெல்லாம் காங்கிரசினுடைய மேல்மட்ட தலைவர்கள் என்பதால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தனிப்பட்ட கருத்தாக எப்படி பார்க்கப்படும்? நிச்சயமாக தனிப்பட்ட கருத்தாக பார்க்க முடியாது. ஏனென்றால் தனிப்பட்ட கருத்து என்றால் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரியார் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களின் மனைவிகளோ அல்லது அவர்களது குழந்தைகளோ இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் அது தனிப்பட்ட கருத்து என்று சொல்கிறார்கள். அதை ஏற்கவும் முடியும் நாம். ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தில் உள்ள கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் தேர்தலில் உடன்பாடு தொடர்பாகவும் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாகவும் அது கொள்கை ரீதியாக மேலிடம் அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை மூத்த தலைவர்கள் மணிசங்கர் ஐயர் போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களும் கருத்துக்களை தெரிவித்தீர்கள் என்றால் அது மேலிடத்தின் ஆதரவுடன் தான் தெரிவிக்க முடியும். இதில் தனிப்பட்ட கருத்து இருக்க எந்த காரணமும் இல்லை.